மனசுல ராசா நினைப்புதான் இந்த ராசாவின் மனசுல ராசா உன் நினைப்புதான் ஒரு நீசம் உண்டானது ஒரு நெஞ்சம் தள்ளாடுது ஒரு நீசம் உண்டானது ஒரு நெஞ்சம் தள்ளாடுது ராசாத்தி மனசுல இந்த ராசாத்தி மனசுல ராசா உன் நினைப்புதான் ராசாத்தி மனசுல இந்த ராசாவின் மனசுல மனசுல ராசா உன் நினைப்புதான் இந்த ராசாத்தி மனசுல ராசாவின் நினைப்புதான் ஒரு நேசம் உண்டானது நெஞ்சோ திண்டாடுது ஒரு நேசம் உண்டானது நெஞ்சோ திண்டாடுது லா 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 டிஜே அவள் வரும் எதிர்பார்க்க வேண்டும் கூப்பிட்டுருவோமா கூப்பிடுங்க வாடி ஆனந்தி சோழர் உங்க சும்மா ரொம்ப சேரு உங்க சும்மா ஆத்தி அள்ளிட்டயா சூப்பரே குடியோட போலையா சோழர் உங்க சும்மா ரொம்ப சேரு உங்க சும்மா சோழர் உங்க சும்மா ரொம்ப சேரு உங்க சும்மா சொல்லுங்க மருமகனே மருமகனே சொல்லுங்க மருமகனே ஏ சோழர் வேணாமாவி கம்ம சேரு வேணாமாவி வேற என்ன சொல்றது உங்களோட தயிர் சோறு போதுமாமி உங்களோட தயிர் சோறு போதுமாமி அப்படி இந்த ஒரு ஒரு அப்படி கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே ஏ கறி குழம்பு வேணாமாமி மீன் குழம்பு வேணாமாமி வேற என்னடா உனக்கு குழம்பு வேணும்னு உங்களோட மண்டை குழம்பு போதுமா
குழம்பு. ஆமா. இப்ப பாரு கருப்பு சொல்றி ஆனந்தி, எனக்கு பிடிச்ச பேர் ஆனந்தி. திறமையான வெட்டிக்காரு, அதை பிரட்டி பாடுங்க பாப்பா. பட்டு வேட்டி எடுக்கட்டுமா, பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா? பட்டு வேட்டி எடுக்கட்டுமா, பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா? சொல்லுங்க மருமகனே, என் மசல் மகனே, சொல்லுங்க மருமகனே. ஏ பட்டு வேட்டி வேணாம் மாமி, பேண்ட் சட்டை வேணாம் மாமி. என்னதான்டா உனக்கு? எங்களுக்கு கோமணம் போதும் மாமி, எங்களுக்கு கோமணம் போதும் மாமி. நல்ல புருஷன்ட்ட போகட்டுமா, கள்ள புருஷன்ட்ட போகட்டுமா? சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. ஏன் நல்ல புருஷன் போக வேணா, நல்ல புருஷன் போக வேணா. நீ நல்ல புருஷன் போக வேணா, கள்ள புருஷன் போக வேணா. இன்னைக்கு ஒரு ராத்திரி மேடைக்கு பின்னாடி வந்தா போதும், இன்னைக்கு ராத்திரி மேடைக்கு பின்னாடி வந்தா போதும். அப்படியே குருமாரிட்ட இருக்கட்டுமா, பாண்டிகிட்ட இருக்கட்டுமா? சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. நீ முருகன்கிட்டையும் போக வேணா, பாண்டிகிட்டையும் போக வேணா. நீ மாறிக்கிட்ட போனா போதும், நீதான் மாறிக்கிட்ட போனா போதும். அப்படியே போதும்பா. நாங்களாம் இன்னைக்கு எங்க ஊரம் தெரியும்? எங்கடி போறீங்க? காட்டுக்கு போறோம். காட்டுக்கு போய் அரஸ்வதி காட்டுக்கா? அப்புறம் எங்க காட்டுக்கு தெனக்காட்டுக்கு போறோம். அங்க போய் கண்ணும் கருத்துமா, சரி, அந்த 2 கண்ணு உள்ள மாமாவையும் கூட்டிக்கிட்டு நாங்களாம் போய் காவல் பார்க்க போறோம். சரி, அங்க போய் காவல் பார்த்து எங்களுடைய பழைய இதெல்லாம் பாதுகாக்க போறோம். பழையதுனா என்னடி? பாரம்பரியமா எங்க அப்பா வாத்து வந்த வேலையை நாங்க பார்த்துக்கிட்டு. உங்க அப்பா என்ன வேலை பார்த்து வந்தாரு? எங்க அப்பா வந்து உழுது பயிரிடுவார். ஓஹோ. நாங்க அதை காவல் செய்வோம். நான் வந்துட்டேன். சரி, என் தோழி வந்திருப்பா. ஆமா, எங்க மாமா இருக்காரு. கண்டிப்பா அவர் வந்தாதான் இடம் சிறப்பா இருக்கு. அதனால அவரை கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. மாமா, மாமே ஒரு நாள். அக்டோபர் 30 அட்ட ஜாம நிறத்தில அதே ஊரா வேற ஊரா? அதே ஊர் தானே. என்னடா கபடி விளையாண்டு கடைசியில் பரிசு கொடுத்த ஆளு மாதிரி. அப்போ காசை கொடுங்க, நாங்கள் போயிடுறோம், ஆளுக்கு மட்டும் பகிர்ந்துக்கிடுவோம். ஐயா, நாங்கள் தள்ளி உட்காந்துருக்க ஆளு இங்கே உள்ள வாங்களேன். வாங்கய்யா, தீய கூட பொருத்தி விடுறேன், குளிர் காய்ச்சிட்டு போவியா? கண்டையே பிடிக்குதா தம்பி? நீ குழாயை அவுக்கிறது நல்லது. ஸோ ஒரு வெள்ளச்சட்டையோட ஒருத்தர் இருந்தார் நோட்டோட, எங்கள் அண்ணன் எங்க பாத்தியாரு. எப்போ நாங்கள் யார்கிட்ட காசு வாங்கணும் தெரியும். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அட்ட ஜாம நிறத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவுல வந்தாரு.
சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு சொன்னாரு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு சொன்னாரு முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போது என்றாரு அக்டோபர் 30 அட்டை சேர்ந்தே வாடுறத்தில முத்துராமலிங்கத்தேவர் வந்தாரு கடவுள வந்தாரு மல்லிகையை தீயெடுத்து பாட்டுவது போல் இருக்கு மல்லிகையை தீயெடுத்து பாட்டுவது போல் இருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு என்றாரு என்ன என்றாரு சொன்னாரு அண்ணே கிண்டல் பண்றியா சாமி துரியத்துல பாடுனா காலி ஒண்ணு காட்டி கொடுத்துட்டு போயிருவேன் மல்லிகையை தீயெடுத்து பாட்டுவது போல் இருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு என்றாரு அண்ணே என்னதானே பாடணும் மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு என்றாரு இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் அக்டோபர் 30 அடுத்த ஜாம நேரத்தில முத்துராமலிங்கத்தேவர் வந்தாரு கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயல இல்லை என்றாரு என்றாரு கடவுள்கள் செயல இல்லை என்றாரு ஒரு சில அரசியல் களவாணி பயில கிடப்பதென்றாரு என்றாரு அக்டோபர் 30 அட்ட ஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு கனவுல வந்தாரு என்னிடம் முக்குளத்தோர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு ஒன்னு சேர்ந்து பாடுவாரு இல்லைன்னா விட்டா பாடுவாரு சரி வள்ளி வரும்போதே இந்த நிலைமைன்னா முருகன் நிலைமையை யோசிச்சு பாருவேன் முருகன் வரும்போது இந்த கட்டவட்டை தவிர ஒன்றும் இருக்காது அதோட அதில் வேலை குத்திட்டு போக வேண்டியது வதக்கண்டு ரசிகர் இல்லாத கலை அழகு பெறாது வயக்காட்டில் கலைக்கு உரம் போடாட்டா வெள்ளாம விளையாது கைதட்டலாம் இதெல்லாம் வந்து அறந்தாங்க பக்கம் சரியான கிளாப் இந்த டைலாக் இங்க வாரு ஏன்னா அந்த வட்டத்துக்குள்ளே நிக்கிறிய வட்டம் போட்டு வாழ்றியா இங்கிட்டு வானே என்னை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏதோ ஆட்டியாவாரி மாதிரியே தெரியும் ஆனால் என்னுடைய வரலாறு சொல்லும்போது உங்களுக்கு சீத்து சீத்துன்னு அழுவிய என்ன யூனிட்லாம் கழிட்டு வரேன் சப்பானா சக்கான் சப்பான் டோலா டோனாவா எங்க அப்பா பேரை சொன்னா உசிலம்பட்டி பகுதியே பயப்படும். எங்க அப்பா பேரு பேரு அதான் உன்ட்ட கேட்குறேன் தெரியுமா? தெரியாது. எங்க அப்பா பேரு நம்பிராஜன். நான் டங்குன்னு அடிச்சு எங்க அப்பாவை கொண்டுட்டாங்கல்ல, ஒரே அடியில் கொண்டனம்ல அடிச்சு. குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு வாழ்க்கையில சோதனை எதுக்குடா இந்த அடி அடிச்சிய?
ஏன்னா நானும் பரதநாட்டிய கிளாஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். குறிஞ்சி நாடு வெளிமலை சாரல் சடக்குன்னு ஒரு அடியில முடிச்சு விடுவேன். சரிங்க, இப்போ எப்படி வாசிக்கிறேன்னு பாருங்க. ஆமா, நாட்டுனுடைய தலைவனுங்கப்பா கொண்டையும் கோட்டை நல்ல மரபர் மூலம் கோடையிலே போன்றவன் ஆதரவல்ல கொண்டையன் கொட்டை மரவர் குலம் தம்பி. விடியதுக்குள்ள நான் வேதியரை வீடு செல்ல வேண்டும். 200 சம்பளத்துக்கு எத்தனை டஸ் வரும். மகனை வீரத்தேவா என்று எங்க அப்பா சொன்னார். என்னப்பா நெஞ்ச தூக்குனே வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டேன். ஆனா நாட்டில் எத்தனை பேர் பொண்டாட்டி இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா என் வாழ்க்கையிலே 2 தாரம் ஒன்னு ஆனந்தி, இன்னும் ஒன்னு சின்ன தொந்தி. ஆனந்தி பெரிய அழகு போட்டிக்கு உன்னை கூப்பிடுறாங்க. என்ன மாமா, எதற்காக என்னை அழைத்தீர்கள்? இந்த வந்துட்டேன் அடிப்புக்கு. எஸ் பழனிவட்டி விஎஸ்ஆர் ரேடியோ சார்பாக ஆனந்தி பொண்டாட்டிக்கு 200 ரூபா. ஏன் கூட்டிட்டு போய் கூட 2 அடி அடிச்சு அனுப்புறியா? சிங்க. நன்றி நன்றி நன்றி. 201 அன்பளிப்பு அளித்த உன் மேல நோக்கமா இருக்காப்புல. சிங்க அண்ணன் கிடையாது, அத்தாச்சிடா. ஆத்தாடி கிடையாது, காத்தாடி. பேசுனா தானே செத்துட்டேன். கண்ணே அத்தியா, இந்த நந்தவனத்தை பார்த்தாயா? பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது? பார்த்தோம்னா பார்த்தோம்னு சொல்லுது. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். அடுத்த வருஷம் உனக்கு ரெட்டை புள்ள பறக்கணும்னு நான் வந்து அந்த ஆசை மட்டும் நீங்க விடாதீங்க. ஏன் கண்ணே? ஏற்கனவே கர்ப்பப்பை எடுத்து 70 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல, உள்ள பூச்சி மருந்த பைய வச்சு அடிச்சுக்கிறேன். எறும்புறும் வைக்காது. இந்த மத்திக்கு வல்ல வசனமே அதிகம். நான் உள்ள விளையாடுறது நல்லது. வேற கட்டையை தட்டினேன் பெரிய தாள் அரியக்குடி ராமலிங்கம். எத்தனை ஒரு கீதத்துல கொக்கரை பூஜை. அது வேற வினோதனி. வினிதா கண்ணு கருத்துமா நம்ம காவலுக்கு செல்ல வேண்டும். கண்டிப்பா கூப்பிடுறோமா? உங்க தங்கச்சி வள்ளி அம்மா சேலை மேல சேலை வச்சு சேல மேல சேல வச்சு செவக்கப்பட்டு நூறு வச்சு ஒரு மெத்த கை ஒடிச்சு ஒரே ஒரு உத்தமரு வீரபாகு தேர் போல தேனித்த சிங்கம் தான் ராமர் என்னதரும் வரட்ட மாமா மனசு தங்கத்தான் மாமி நீ வேணும் 7 ஜென்மம் தான் ஆரியில இப்ப சில காரியில மார்கழியில சேதி சொந்த மன்ன வருதா எனக்கு சேதி சொந்த மன்ன வருதா சொந்த தொழிலத்திய குங்குமத்த வச்சையே மன்னவரு மன்னவருதா அழகு மன்னவரு மன்னவருதா பூமி கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுரை
அவனி தேடி வந்து தேடி சொன்ன மன்ன வருதா எனக்கு தேடி சொன்ன மன்ன வருதா சொல்லி நெத்தியில குங்குமத்த வச்சையே மன்னவர் மன்ன வருதா அழகு மன்னவர் மன்ன வருதா அழகு மன்னவர் மன்ன வருதா அண்ணா நமஸ்காரம். ரேணுகாதேவி தங்கச்சி போல் நீ வாழ்வ. அதே உடம்பு தங்கச்சி அண்ணா பறைய வரட்டா பறவையை வரட்ட வேண்டும். ஆலோலே ஆலோலே ஆலோலம் ஜாலோலமே ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் ஜாலோலமே முனிவர் வரக்கூடிய நேரம் கனியாதேடா. அண்ணா பறவைகளை போகவில்லை என்ன காரணம்? எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. பனில ரெக்க ஒட்டிக்கிறோம். யாருடைய கடல் இருந்தாலும் நான் ஊன்னு சொல்ல ரொம்ப ஏத்துக்காத. ஏற்கனவே தெற்கு தெரியாம நின்னுட்டு நாலு பேர். அப்பா சொன்னா என்ன சொன்னாங்க? ஏதோ சொல்லிட்டாரு விடு. நாரதர் முனிவர் வரக்கூடிய இடம். முனிவர் வரக்கூடிய இடம். ஆகவே அவரை சந்திப்போம். சந்திப்போம். ஆலோலம் சோ